சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அனைத்து துறைகளிலும் பெண்களுடைய பணி வேலைவாய்ப்பை பெறுவதற்கும், பணிகளை நீட்டித்துக் கொள்வதற்கும், மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கும் உதவும் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காகவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உலக மகளிர் உச்சி மாநாடு என்பது நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வைக்க அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். உலக வங்கியினுடைய மண்டல இயக்குநர் சுமந்தே, ஐநாவினுடைய பெண்கள் அமைப்பு பிரதிநிதியான காந்தா சிங் உட்பட மிக முக்கியமான பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதிநிதிகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பங்குதாரர்கள் இதில் பங்கேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய உலக மகளிர் உச்சி மாநாட்டில் 11 கருப்பொருட்களில் அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. மேலும் இதில் 70க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். இது குறித்த விவரங்கள் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் இணையதளத்தில் உள்ளன. விவாதங்கள் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி வைத்திருக்கிறார். நாளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை வரக்கூடிய நிறைவு விழாவில் பெண்கள் மேம்பாடு மற்றும் முறையான வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையிலான மாநில அளவிலான பிரச்சாரமும் தொடங்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் வந்தவுடனேயே பிரத்யேகமாக மகளிருக்கு கட்டணமில்லாத பிங்க் பேருந்துகள் இயக்கத்தினையும், அதே போல பிங்க் ஆட்டோ மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு 50 போலீசாருக்கான வாகனங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். மகளிர் விடியல் பயணத்தில் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதற்கு பின்பாக பல்வேறு பயன்கள் மூலமாக பெண்கள் பாதுகாப்பாக பயணிப்பதும், பல்வேறு வேலை பணிகளுக்கு செல்வதும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று 5 வழித்தடங்களில் 2 பேருந்துகள் என மொத்தம் 10 பிரத்யேகமான மகளிர் மற்றும் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் ஓட்டுநர், நடத்துனர் ஆகிய இருவருமே பெண்கள் இருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இவர்களுக்கு சிவப்பு, அதாவது இளசிவப்பு நிறத்தில் சீருடையும் வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு பிரத்யேகமாக 550 பொலிரோ மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 5 பிங்க் ஆட்டோ சேவைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த மகளிர் மாநாட்டை பொறுத்தவரை மகளிருடைய வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு உட்பட அனைத்து வகையிலும் பங்களிப்பை அதிகப்படுத்துவதற்கான நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுவது. உலக வங்கியினுடைய அதிகாரிகள் மற்றும் பலரும் தொழிலதிபர்களும் முதலமைச்சருடைய திட்டத்திற்கும், அதுபோன்று மகளிர்களுக்கு இந்த போன்ற மேம்பாட்டு திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய அரசுக்கும் நன்றி தெரிவித்து பேசியதையும் பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் பேசும்போது மகளிர் நாடு என்று சொல்லும் அளவிற்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும் தனதுடைய வரவேற்பு உரையில் துணை முதலமைச்சர் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.